Praise the Lord, boys and girls. Good to see you through this audio. Actually, இன்னைக்கு காலையிலே இது அப்லோட் ஆகிறதுக்கு செஞ்சுருக்கணும். லாஸ்ட் வீக் நம்மளோட யூத் மீட்டிங்கோட கடைசியில் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். இன்றைக்கி இது உங்களுக்கு திரும்பி லேட் நைட் தான் சேருமோன்னு ஒரு கேள்வியாக இருக்குது. பரவாயில்ல, வில் கேட்ச் அப் பை next week 5th July 5th. So promptly on Sunday youth meeting மாதிரி உங்களுடைய செய்தி இல்லை நம்முடைய ஃபெலோஷிப், நம்முடைய இன்ட்ராக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்ற நோக்கி பார்ப்போம். பிலிப்பியர் புஸ்தகத்திலேருந்து நம்ம தியானமாக இருக்கோம். சிறையில் இட முடியாத, காவலில் வைக்க முடியாத, சிறைப்படுத்த முடியாத சந்தோஷம், unimpressionable joy, very powerful truth. அதுதான் இக்காலகட்டத்திலே நமக்கு தேவையானது. நம்ம முழு கவனத்தை நம்ம வைக்க வேண்டியது. ஏன்னா ஒரு வசனத்தை கூட இன்றைக்கி நம்ம திருவகோலாக வாசிட்டு ஒரு பாட்டை, முக்கியமான விஷயத்தை ஒரு பாட்டை பாடிட்டு இந்த தியானத்தை தொடருவோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்று தான், அது ஒன்று தான் எனக்கு நிச்சயம். கர்த்தர் உங்களோடும் கூட நிச்சயமாக பேசுகிறாருங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. அவருக்கு இடம் கொடுங்க, கர்த்தர் கிரியை செய்வார். இன்னும் தேவையில்லாத ஹிடன் அஜெண்டாஸ் தேவையில்லை, நீட்டாக அருமையாக கொண்டு வருவார். ஓகே, இங்கே தாவீது ராஜா ஒரு காரியம் சொல்கிறார். இந்த சிறையில் இட முடியாத சந்தோஷம் தானே நம்ம அந்த கான்செப்ட். தட் இஸ் குவைட் அ டெலிவரிங் அண்ட் எம்பவரிங் ட்ரூத். அந்த சந்தோஷத்தை பற்றி சொல்லும்போது தாவீது 51ஆம் சங்கீதத்தில் 2-3 விஷயத்தை ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும். அடுத்தது கீழே சொல்கிறார் 12ஆம் வசனத்தில், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ரொம்ப முக்கியமான, கவனிக்க வேண்டிய இந்த சிறையிலிட முடியாத, சிறைப்படுத்த முடியாத, காவலில் வைக்க முடியாத அன்இம்ப்ரெஷனபிள் ஜாய், அதுக்கு விரோதமாக ரொம்ப பட்டவர்த்தனமாக இந்த 51ஆம் சங்கீதத்தில் தேவனுக்கு விரோதமாக சந்தர்ப்ப சூழ்நிலையாக தான் இருந்தாலும் கூட, அதுவும் உடன்படிக்கை பிள்ளைகளாக, அபிஷேகப்பட்ட பிள்ளைகளாக, மறுபடியும் பிறந்த பிள்ளைகளாக, ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம் பெற்ற, அவருடைய பலாபலங்களை கொஞ்சம் நஞ்சமாச்சும் அனுபவிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க நம்ம தாவீதை போல் தெரிஞ்சு தப்பு செஞ்சால் அந்த ஒரு சிறையில் இடப்பட்ட நிலையில், ஒரு காவலியில் வைக்கப்பட்ட நிலையில், ஒரு விடுதலை இழந்த நிலையில், சுதந்திரத்தை இழந்த நிலையில் ஆத்மா, ஆவி, சிந்தை, சரீரம் எப்படி தவிக்கும், உறவு எப்படி சிதைக்கப்படும், தொய்வுறும், உறவில் எவ்வளவு பிளவும் விரிசலும் ஏற்படும், அந்த தவிப்பு, அந்த ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை, விரக்தி, அந்த உறுதி, தைரியம் இழந்தது போல் இருப்போங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறார். இல்லை, அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம தாவீதை போல ஒரு மடங்கு எடுத்துக்கொள்வோம். நாம் பீத்திக்கு எடுத்துக்கொண்டும் இல்லை, ஆனால் சத்தியமான உண்மை தாவீதை விட ஒரு உயர்ந்த நிலையில், மேன்மையான நிலையில், இல்லை மேன்மையான ஒரு பேர் உதவியை, எல்லையில்லாத முடிவான ஒரு உதவியை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தூய ஆவியானவர் ஊற்றிய பின்னே இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம்னப்பட்டு உயிரோடு எழுந்து பிதான் வலது பாசத்தில் வீட்டிலிருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கும் இந்த தற்காலிகமான கரண்ட் சிச்சுவேஷன்ஸில், டேஸில் we are much more privileged, அதிக ஸ்லாக்கியம் உற்றவர்களாக இருக்கிறோம். அதனாலே நாம்
முயற்சி செய்வோம். அவரை போல் தெளிவாக இறைஞ்சுவோம். ஓகே, கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. இந்த பாட்டை பாடின பிற்பாடு நம்ம ஜெபித்து இந்த தியானத்தை தொடருவோம். பிலிப்பியர்கள் நிருபத்தை திறந்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த பாட்டை ஏன் பாடுறோன்னா, இதுதான் எனக்கு ரொம்ப உணர்த்தப்பட்டதான ஒரு பதம். ரொம்ப பழைய பாடல் தான். பாத்திரமாக்க இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக்க இம்மாத்திரம் கருணை வைத்த. That is the only reason we are surviving. We shall yet survive to come out victoriously. Not just victoriously, we will become more than conquerors. Okay? ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமா ரொம்ப லோவாயிடுச்சு, கோச்சுக்கணும். பாத்திரமாக்க இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக்க இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திமனை யூத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரிசுதனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னுரை நூற்படி நிலத்தூற்றோனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. கந்தை பொதிந்தவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, மந்தையர்கானந்த மாட்சி அளித்தோனை, மந்தையர்கானந்த மாட்சி அளித்தோனை, வானப்பரன் என்னும் ஞான குணவானை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னுருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு, அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு அன்பு பெற நின்று பைம்பொன் மலர் துவி, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக்க இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக்க இம்மாத்திரம் கருணை வைத்த, பார்த்திபனை யூத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. ஸ்தோத்திரிப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பாத்திரமாக்க இம்மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யூத கோத்திரனை ஸ்தோத்திரம் செய்கிறோம், ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்கிறோம். உம்மை நன்றியோடு பணிகிறோம்.
நித்திய சந்தோஷம் என்றும் அதை குறித்த முன்னோட்டமான ஒத்திகை போல இந்த பூமிக்குரிய நாட்களிலே எங்களுக்கு தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்கள் இழந்து போகாமலும் அதை தக்க வைத்து கொண்டு சந்தோஷத்திலே பெருகி காவலிலே அடைப்பட்டவர்களைப் போல இராதபடி கிடங்கிலே அடைப்பட்டு மடிந்து விடாதபடி விடுதலை நோக்கி நிறைவை நோக்கி எங்களை நீ நடத்தும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகள் மேலும் உடைய பிரசனமும் உடைய கிருபையும் நுகங்களை முறிக்கிற உடைய அபிஷேகமும் புற கண்களாலே பார்க்க முடியாத உம்முடைய திவ்ய பிரசனத்தாலே சர்வ வியாபகத்தாலே மகத்துவமான காரியங்களை வேத வசனத்தை தியானிப்பதினாலே நீடூழி வாழ்வையும் ஆண்டவரே நன்மையும் அவர்கள் மேல் நீர் வைப்பீராக. தேங்க்யூ. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. ரட்சகராம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் பிலிப்பியர்கள் நிறுவம் 1ஆம் அதிகாரத்திலே தியானமாயிருந்தோம். 3ஆம் வசனத்திலே தியானமாயிருந்தோம். முழு அதிகாரத்தையும் வாசித்தோம். இன்று மறுபடியும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்குமாக வாசித்து அதை ஆங்கிலத்தில் ஆம்பிளிஃபைட் பைபிளிலிருந்து உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். முடிந்த அளவுக்கு மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஒரு பேனாவும் பேப்பரும் வைத்து என்னதான் எதையாவது குறித்து கொள்ள அவசியமானால் அதை குறித்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓகே. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்திலே கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். ஆங்கிலத்திலே 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்குமாக நான் வாசிக்கிறேன். I thank my God in all my remembrance of you, in every prayer, since I always make my entreaty and petition for you, all with joy and delight. I thank my God for your fellowship, your sympathetic cooperation and contributions and partnership in advancing the gospel, the good news, from the first day you heard it until now. And I am convinced and sure of this very thing, that he who began a good work in you will continue until the day of Jesus Christ, right up to the time of his return, developing that good work and perfecting and bringing it to full completion in you. சந்தோஷத்துக்குரிய ரகசியத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் பல அடிப்படை உண்மைகளை, குறிப்புகளை மனதில் இருத்திக் கொள்வது, ஒரு பென்சிலில் கூட நீங்கள் லைட்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம், பைபிள்லேயே கூட. நாம் லாஸ்ட் வீக் பார்த்தோம், இந்த சிறைப்பிடிக்கப்பட முடியாத சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கும்படி பிலிப்பி பட்டணத்து விசுவாசிகளுக்காக பவுல் கரிசனை கொள்கிறார். ஒரு பெரிய அபாரமான வலியுறுத்தலை பரிசுத்தாயின் மூலமாய் பெற்று ரோம சிறைச்சாலையிலிருந்து அவர்கள் கிறிஸ்துவ விசுவாச வாழ்வின் பறைசாற்றுதலுக்கு நித்திய தீவிட்டி போல எரியக்கூடிய ஒரு பொருள் இருக்குமானால் அது சிறைப்பிடிக்க முடியாத சந்தோஷம் என்பதை அவர் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அது மூலப்பொருளாகவும் மாத்திரமல்ல, அது விளைபொருளாகவும் விளைவாகவும் எப்படி வாழ்கிறார்கள் அதன் விளைவாகவும் அது பலுகி பெறுகிறதாக அவர் இந்த நிருபத்தில் வலியுறுத்துகிறதை நாம் பார்த்துட்டே இருக்க போகிறோம்.
அவங்க யார் அந்த பிலிப்பி பட்டணத்தில் இருந்தவங்க அப்படின்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும், கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும், அதுவும் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சேவகர்கள், people who are willing and who have already seen themselves in serving the Lord in some fashion or other. அப்படிப்பட்டவர்களுக்கு, பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரருக்கும், கண்காணிகளுக்கும் அது வந்து பிஷப்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஓகே, எஸ், ஓவர்சியர்ஸ், மானிட்டர்ஸ், கண்காணிகளுக்கும், கவனிக்கிற வார்டன்ஸ், அப்படிலாம் ஹாஸ்டல் வார்டன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி, இல்லை டீம் லீடர், சூப்பர்வைசர்ஸ், ஓகே, இப்படி நிறைய விஷயங்களை சினானிமிக்கலாக பார்க்கலாம். உதவிக்காரருக்கும், ஹெல்பர்ஸ், வேரியஸ் லெவல்ஸ், வேரியஸ் ஜாப் அசைன்மெண்ட்ஸ், உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல், சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல், முதல் அம்சம், இதுவரைக்கும், until now, இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால், you are the members of the gospel family, good news family. இந்த சில ஆங்கில பாடல்கள்லாம் குட் நியூஸ் டெலிவிஷன், குட் நியூஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது மூலமாக வரும். ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு சங்கம் இல்லை, கண்ட சங்கத்தில் எல்லாம் இருக்கிறத பார்க்கலாம். நற்செய்தியின் சங்கத்தில் நீங்கள் ஒரு உடன்பட்டவங்க, you're all office bearers, rather active members. சந்தாதாரர்கள்ங்கிறத விட you are active members. உடன்பட்டவர்கள் சொன்னால் அதுதான், you have been officiated as real working active members. உங்கள் சங்கத்தினுடைய வளர்ச்சி, சங்கத்தினுடைய முதிர்ச்சி, சங்கத்தினுடைய பெருக்கம், சங்கத்தினுடைய தாக்கம், சங்கத்தினுடைய நோக்கம், எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது. ஈடுபாடு உள்ள ஆக்டிவ் மெம்பர்ஸ். ஏதோ பணத்தை கட்டிட்டேன், ரசீது வாங்கிட்டேன், அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது, அதில் இருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே ஒரு புதுசாக ஒரு சங்கம் இருக்கே, நற்செய்தி சங்கமாம்ல, அதனால் நான் ஒரு மெம்பராக இருக்கேங்கிறதுக்காக இல்லை. நீங்கள் உடன்பட்டவங்க. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும், till you breathe your last, அதான் இதுவரைக்கும். அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அங்கே மூல பாஷையில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அதனுடைய எக்ஸ்பிளனேஷன், இட்ஸ் அ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், till you breathe your last. அப்போது கடைசி மூச்சு வரையும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களான முடியாது. உடன்பாடு இல்லைன்னு சொல்லத்துக்கு திரும்பி யோசிக்கக்கூடாது. சிம்பிளாக அன்பா, கனிவா, பணிவா, பண்பா, பாசமாக, கரிசனையாக சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம முன்னையெல்லாம் பார்த்துருக்கோம் ஓவர் த ப்ரீவியஸ் இயர்ஸ் இன் யூத் மீட்டிங். நீங்கள் தட்டுத்தாமா நிச்சயம் உங்களை கூப்பிடணும், அழைக்கணும், எனக்கு இன்விடேஷன் கொடுக்கணும், என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் தான் வாலண்டியர் பண்ணிக்கணும். அதுதான் உடன்பட்டவருடைய விஷயம். அதான் உடன்பாட்டினுடைய உத்தமம், உடன்பாட்டினுடைய உண்மை, உடன்பாட்டினுடைய உப்பு. அதுதான். யூ ஹாவ் டு பி ஸோ ரெடி all the way, all the day, everywhere, every time. Invite yourself into the work of God. கண்டிப்பாக அப்படின்னா சில நேரத்தில் நாங்கள் வர்றது இல்லை, நான் ஈடுபடுறது, போகிறது, வர்றது மூக்க நுழைக்கிற மாதிரி இருக்கே, அன்வாரண்டடாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. வாஸ்தவத்துக்கு உண்மை தான், அது ஒன்றும் முழு பூசிங்க சோத்தில் மறைக்கிற உண்மை இல்லை. அப்போ அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் நம்முடைய ஆக்டிவ் இன்வால்மெண்ட் வேண்டாம் அப்படிங்கிறது போது நாம் பேசிவாக இருந்துக்க வேண்டியதான். we have to refrain and be behind the scenes, behind the screens, பேக் சப்போர்ட்டாக இருக்கணும். பேக் இயர் எப்படி இந்த ஃபுட்பால் ஃபீல்டில் பார்க்குறோம், இப்படிலாம் ஃபார்வர்ட் இப்படிலாம் சொல்லி பார்க்குறோம், நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆக்டிவாக நம்ம இன்வால்வ் ஆகும்போது we have to be ready enough to invite ourselves. நான் தான் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒதுங்கி எஸ்கேப்னு போயிடக்கூடாது, வீட்டுக்கு அவங்க வேலைக்கு போயிடக்கூடாது. உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்டடான
மேட்டர்ஸ்க்கு போயிடக்கூடாது. யூ ஹேவ் டு வெயிட் அரவுண்ட். யூ ஹேவ் ஒரே டைமில் எல்லோரும் ஒரே வேலையை செய்ய முடியாது. ஒரு வேலையில் பல கட்டங்கள் இருந்தால் ஒவ்வொரு கட்டத்தை ஒரு செய்யலாம். பல பங்கு இருந்தால் பங்கை பிரித்து செய்யலாம். ஒரே பங்கு தான் எத்தனை பேர் அதை வாயை வைக்க முடியும், கையை வைக்க முடியும்? இட்ஸ் நாட் பாசிபிள். இல்லை, தட் ஒன்ட் ஆல்சோ பி ப்ராப்பர்லி டன். இங்கிலீஷில் சொல்ல போல் மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ப்ராத். இப்போ நிறைய பேர் சேர்ந்து ஒரு கூழை காய்ச்சலைன்னா கூழ் இல்லாமல் அது வீணாகவே போயிடும். அது என்ன நிலைமை ஆகுன்னு சொல்ல முடியாது. ஆமாம், பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல்சோ ட்ரூ. உடன்பட்டவர்களான அப்படியாங்கிறது நான் லாஸ்ட் வீக் கூட சொன்னேங்க, ஞாபகம் இருக்குது. அதாவது ஆல் த டைம் பி ரெடி, பி இன் த ரிசர்வ். இப்போது இந்தியா சைனா வார் situation is looming very severely. அப்போ எனி டைம் ஆக்டிவாக ஏற்கனவே ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற சோல்ஜர்ஸ் ஆர் தேர். many contingents have been moved to those places. that thousands and thousands of soldiers அங்கே போயிருக்கிறாங்க. அது ஹோல் பெல்ட்லேயே இருக்கிறாங்க. ஆக்ஷன் அந்த இதுலேருந்து இங்கே அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் அந்த ஹோல் ஹிமாலயன் பார்டரில் ஆல்மோஸ்ட் 100,000 soldiers are deployed there in various positions. இப்படிலாம் இருக்குது. அதே நேரத்தில் ரிசர்வில் ஆக்டிவாக இன்றைக்கி அத்தனை லட்சமான சிப்பாய்கள் இருந்தாலும், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இருந்தாலும், ரிசர்வ்ஸில் இருக்கிறவங்கிறவங்க அவங்க எப்பயுமே ஆயத்தமாக இருக்கணும். எனி டைம் கால் வரும்போது they have to fly to that particular place. They have to reach that place within the next 24 hours as fast as they can and be ready to engage themselves in combat. இதுதான் உடன்பட்டவங்களாம் always being ready, making ourselves available for any kind of deployment, for any kind of work. அதுதான் எல்லாம் அந்த சந்தோஷத்தை பற்றி தான். everything revolves around that joy. nothing goes apart. ஓகே, அப்போது அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உடன்பட்டவர்களுக்காக, சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களுக்காக பண்ணுகிற விண்ணப்பம். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் இட்ஸ் நாட் அ ரேண்டம் ப்ரேயர். ரேண்டம் ப்ரேயர் இஸ் நாட் அ சின், but it is a very particular prayer, precise prayer, targeted prayer, prayer of intercession, prayer of warfare, prayer of support, prayer of battle, wrestling in prayer. ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் different kinds of petitions. உங்கள் அனைவருக்காகவும் not one is being left behind. ஒருத்தர் கூட கைவிடப்படல. ஒருத்தன் ஃபஸ்ட்டு, இன்னொருத்தன் மட்டும், இவன் ஃபஸ்ட்டு, இவன் செகண்ட், இவன் லாஸ்ட்டு. No. Everybody is important. Everybody in the youth team, youth group, youth of RPM are important. You are all important. You are very important. Important சொல்கிறதுனால நம்ம தலையில் கொம்பு முளைச்சிருச்சு, நம்ம தலையில் தொப்பி வச்சாங்க, கிரீடம் வச்சாங்க, அது பாயிண்ட் இல்லை. உங்களுடைய வேலை உங்கள் வேலையில் வரும்போது நீங்கள் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தது ஒரு பெரிய டிசிப்ளின். நமக்கு சீக்கிரம் வேலை வரல, நமக்கு ஜாப் சீக்கிரம் அசைன் ஆகலை அப்படிங்கிறது அது ஒரு மாதிரி பிளெஸ்ஸிங். தெரியுமா என்ன பிளெஸ்ஸிங் சொன்னால், we learn through our predecessors. நமக்கு முன்னே இருக்கிற சீனியர்ஸ் மூலமாக அவங்க செய்கிற எல்லா வேலையும் பார்த்து அதில் இருக்க நிறை குறைகளை, தவறுகளை, தாமதங்களை, தடைகளை, திகைப்புகளை, தவிப்புகள்லாம் பார்த்து நாம் ரொம்ப விழிப்பாக அதே மிஸ்டேக்ஸை பண்ணாமல், இல்லை அதே சோம்பலாக இல்லாமல், அதே யோசனை மதிமேலுக்கு பூனையாக இல்லாமல் ரொம்ப துரிதமாக மின்னல் வேகத்தில் செயல்படுறதுக்கு அந்த வெயிட்டிங் பீரியட் நமக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஆமாம், ஒரு கம்பெனியில் இந்த கம்பெனி குட் நியூஸ் ஃபேமிலியில் ஆண்டவங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாரு. ஷார்ட் லிஸ்ட் மாத்திரம் இல்லை, யூ பீன் அப்பாயிண்டட் ராதர், யூ பீன் இன்வைட்டட், யூ பீன் சோசன். நீங்கள் உடன்பட்டவர்கள் சொல்கிறாரு. யூ பீன் கிவன் தட் ஆக்டிவ் மெம்பர்ஷிப். ஸோ எனி டைம்
you can swipe your card, you can swipe your entry into the teamwork, the very job assigned to you particularly. இப்போ உங்களுக்குன்னு ஒரு விண்ணப்பம் இருக்குது. நீங்கள் காத்திருக்கிற காலத்தில் கூட உங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு விண்ணப்பம் இருக்குது. நீங்கள் வேலை செய்கிறவங்க மத்தியில் இருக்க ஸ்ட்ரகிளை பார்த்து நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இந்த ஸ்கர்மிஷஸ் இந்தோ சைனா பார்டர் நடந்தது 2-3 வீடியோஸ் டெய்லி ஏதாவது ஒன்று பார்க்குறேன். என்ன அப்டேட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதில் அந்த இந்தியன் சோல்ஜர்ஸ் அவங்களுடைய முறையில் பிரமாதமாக இருக்குது. அந்த பீகார் ரெஜிமெண்ட்லேருந்து அவங்களுடைய முறையில் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. அந்த அந்த ஒருத்தர் ஆஃபீஸர் இருந்தார்ல, அவர் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் ப்ரீஃபாக ஒரு 5 to 7-10 minutes தான். ஆனாலும் அந்த விஷயங்களை அவங்க தொகுத்து ஸ்டடி பண்ணிவிட்டு உடனே அவங்க அந்த இன்சிடெண்ட் நடந்த அந்த நாளே அவங்களால போட முடியல. பின்ன அவங்க போடுறாங்க பாருங்கள். ஸோ அவங்களுடைய சென்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட், அவங்க சென்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட் டு த நேஷன், டு தி செக்யூரிட்டி ஆஃப் த நேஷன், டு த மொரல் அண்ட் த name of the nation, fame of the nation, security of the nation, their own personal and the joy to serve the nation, to even be ready to die for the nation. இதெல்லாம் ஸ்டன்னிங்காக இருக்குது. நிஜமாகவே ஸ்டன்னிங்காக இருக்குது. அது ஒருத்தவங்கள கொண்டு போய் சிப் மாதிரி வைக்க முடியாது. அது அவங்க ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் of training, rigorous training and exposition to war situations such as those places, அவங்களுக்குள்ள தாங்களே டெவலப் பண்ணிக்கொண்ட அந்த ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்ச, உடன்பட்டவர்கள், தேசத்துக்கு உடன்பட்டவர்கள், அவர்களுக்காக நம்ம விண்ணப்பம் பண்ணணும். அப்போ அவங்க என்ன விண்ணப்பம் பண்ணுறாங்க? பின்னே இருக்கிறவங்க மிலிட்ரி டிசைனில், ஃபேஷனில் அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸை அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க, அவங்களோட நீடை மானிட்டர் பண்ணுறாங்க, அவங்களுடைய செக்யூரிட்டி, சேஃப்டி, அவங்களுடைய தேவை, அவங்களுடைய எல்லா விதமான மூவ்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி சேட்டலைட் மூலமாக, ரேடர்ஸ் மூலமாக, வெவ்வேறு விதமான அந்த மிலிட்ரி ஃபார்மாலிட்டிஸ் மூலமாக அவங்களுடைய காவலுக்காக, அவங்களுடைய நன்மைக்காக பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்க ஒரு டஃப் அண்ட் வெரி இன்செக்யூர் பிளேஸில் போகும்போது ரொம்ப அப்படியே துடிக்கிறாங்க. அடுத்த கட்டம் எப்படி அவங்களுக்கு மின்னல் வேகத்தில் போய் அவங்கள பேக்கப் கொடுக்கறது, உதவி செய்கிறது, கூட்டமாக ஒரு 10-15 பேராக, 50 பேராக, 100 பேராக அப்படிங்கிறதுலாம் டூல்ஸோட, பேட்டில் டேங்க்ஸோட, ஆர்மமெண்ட்ஸோட, அம்யூனிஷன்ஸோட இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. இதெல்லாம் ஸ்பீக்கிங் ஸோ மச். இப்போ நம்ம வெட்டியாக ஜாம் பண்ணல. இப்போ நீங்கள் யூத் மீட்டிங்கில் ஒருத்தருக்காக ஜாம் பண்ண சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி, இப்போது குவாரண்டைனில் இருக்கிறோம், இல்லை லாக்டவுனில் இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம்னு சொன்னாலும் எந்த நிலைமையிலும் பாய்ஸ்க்காக, கேர்ள்ஸ்க்காக, ஒருத்தருக்காக நீங்கள் ஜாம் பண்ணிகிட்டே இருக்கணும். பரிசுத்தாவின் துணையோடு ஜாம் பண்ணணும். மேபி ஓப்பனாக என்ன அந்த ஃபெலோஷிப் பைண்டிங் உண்மையாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒருத்தர்கிட்ட விசாரிக்கணும். இன்னும் டுவர்ட்ஸ் தேவையில்லாமல் கதை அடிக்க வேண்டாம், தேவையில்லாத வீணான விஷயங்களை பேச வேண்டாம், மக்கள் நையாண்டி பண்ண வேண்டாம். நீங்கள் அவங்க தேவைகளை அறிஞ்சு பேசி அதை நீங்கள் ஆல்ரெடி சொல்லலாம். நீங்களே ஒரு ஸ்ட்ரகிளில் போயிட்டுருக்கீங்களா, அதே மாதிரி அவங்களும் ஒரு பையன் தானே, அவங்களும் ஒரு பொண்ணு தானே, அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யூகிக்கலாம். எல்லாமே யூகம் பண்ணணும் தலையெழுத்து இல்லை. ஸோ நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் இப்போ நாம் நம்முடைய பர்சனல் ப்ரேயர்லையும் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். இப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், சபையில் இருக்க பிள்ளைகளுக்காக நம்ம தானே ஜெபிக்கணும். நான் சொல்லியிருக்கேன், ஆர்பிஎத்தினுடைய ஒரு சங்கடமான உண்மை, ரொம்ப ஸ்மால் சர்ச், வெரி ஸ்மால் சர்ச். நம்ம யாரோட ஒப்பிட வேண்டாம், மெகா சர்ச்சோட ஒப்பிட்டு நம்ம ஸ்மால் சொல்லிக்கல, ரொம்ப ஸ்மால் சர்ச். அது நம்முடைய இஷ்யூ இப்போ இல்லை. ஏன்னா நாம தான் நமக்கு சுயசார்புன்னு பிஎம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நாம தான் நமக்கு விழுந்தாலும் எழுந்திருந்தாலும், முன்னேறி போனாலும், நடந்தாலும், உட்கார்ந்தாலும், கஷ்டப்பட்டாலும், காயப்பட்டாலும் நாம தான் நமக்காக கர்த்தர் மாத்திரம்தான், நமக்காக இருக்கிறவர் பரிசுத்தர் மாத்திரம்தான், நமக்காக நியமித்த தேவதூதர்கள் மாத்திரம்தான், நமக்காக அவர் எழுதி தந்த வேத வசனம் மாத்திரம்தான். இது பயங்கரமான உண்மை, பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் யூ கேனாட் அஃபோர்ட் டு ஐசோலேட் யுவர் செல்ஃப். அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்பிரிட்டு, அந்த மாதிரி ஒரு அன்ஹெல்த்தி ஆட்டிடியூடு,
அப்படியே வேடிக்கை பார்க்குறது, தூரத்தில் வேடிக்கை பார்க்குறது, எஸ்கேப் ஆகிறது, விட்டுட்டு ஓடுறது, ஆனால் கழிச்சா எனக்கு என்ன இருக்கிறது, நிருசாரமாக இருக்கிறது. That will kill your joy, that will imprison your joy, that will simply hinder. இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் அதுக்காகத்தான் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் நிறைய நீங்களே யோசிங்க, ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டு முடியாது. உங்கள் அனைவருக்காகவும் ஃபார் ஆல் ஆஃப் யூ, அனைவருக்காகவும், எல்லாருக்கும் தேவை இருக்குது. எனக்கு ஜெபத்தை ரொம்ப தேவை இருக்குது. நீங்கள் பரிசுத்தம் ஜாம் பண்ணால் இல்லை, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஜாம் பண்ணுறதும் ஓகே தான், சொன்னால் தான். ஆனாலும் நீங்கள் ஜாம் பண்ணலாம். பரிசுத்தாவியோட அவர் இன்னும் சரியாக செய்வார். எல்லாருக்காகவும், அனைவருக்காகவும், எப்போதும். அதுதான் எப்போதும். மறந்துடுவோங்க ஓகே, ஆனால் we have to develop that. எப்போதுங்கிறது அப்படி தான். நம்முடைய சுய சந்தோஷமான விஷயங்களை, விருப்பமான விஷயங்களை எப்போதும் தானே ஈடுபாடாக இருக்கும். டயர்டாகிடுறோமா, இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை 10 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம், அப்படி கிடையாது. எப்போதும் நம்ம சந்தோஷத்தை குறையக்கூடாது, நம்மளுடைய நிம்மதி குறையக்கூடாதுன்னு பார்க்கணும். தட் இஸ் 24/7, ஈவன் ப்ளஸ். தெர் இஸ் நோ மோர் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ், நானோ செகண்ட்ஸ் பியாண்ட் 24 hours. பட் ஸ்டில் வி வாண்ட் டு கிளைம் சச் எக்ஸ்ட்ராஸ் இன் லைஃப். அதுபோல் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணுறதையும் சந்தோஷத்தோடு பண்ணணும். இன்றைக்கி இவங்களுக்காக ஜாம் பண்ணணுமா, அவங்களுக்காக ஒரு நாள் ஜாம் பண்ணாமல் இருந்தால் என்ன, அதான் ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால் என்ன, ஒரு நாள் மூச்சு விடாமல் இருந்தால் என்ன, இப்படிதான் நம்ம யோசிக்கணும். அதனால் இப்படி நூல் பிடிச்ச மாதிரி வாழ முடியுமாங்கிறத யோசித்த விட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எப்போதும் ஜாம் பண்ணலாம், சந்தோஷத்தோடு ஜாம் பண்ணலாம். சந்தோஷத்தோடு ஜாம் பண்ணுறது தான் பெரிய சவால். சந்தோஷத்தை இழக்கிற முடியாத சூழ்நிலை ஏற்படலாம், பரவாயில்ல. ஆனாலும் அதுக்காக தான் பரிசுத்தாவினுடைய துணை. நீ தந்த பரிசுத்தாவியானவர் என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாதரும், இது தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாதரும் அப்படின்னு தாவீது சொல்கிறத பார்க்குறோம். ஸோ நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி எப்போதும். அதனால் இது குறித்து நல்லா யோசிங்க. பரிசுத்தாவின் நல்ல பிறந்து அடுத்தது நம்ம பார்க்குறோம் 5ஆம் வசனத்தில். இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் குறிப்பு, இது வரைக்கும் 2வது குறிப்பு. அதனால் எப்பயுமே கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி, சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிடையாது, சேவ் பண்ணி வச்சுட்டாங்க மாதிரி இல்லை. 3வது, அதுக்கு நீங்கள் உடன்பட்டவர்களான முடியாது. 4வது, நீங்கள் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் மேபி இப்படி கூட அந்த விண்ணப்பத்தை சொல்லும்போது, உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை தேவைப்பட்டாண்டோ, இந்த மாதிரி நன்மை தேவைப்படுற எங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்கள் தாங்க அப்படி நீங்கள் ஜாம் பண்ணலாம். ஓகே, அது மாதிரி கூட. 4வது. 5வது, உங்கள் அனைவருக்காகவும். 6வது, எப்போதும் சந்தோஷத்தோடே விண்ணப்பம் பண்ணி, ப்ரேயிங் வித் ஜாய். உண்மையாக மற்றவங்களுக்காக ஜாம் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷம் நமக்காக கூட ஜாம் பண்ணும்போது அவ்வளோ இருக்காது. அது நான் டாக்மேட்டிக்காக சொல்ல விரும்பலை. மற்றவங்களுக்காக செய்கிற ஜபம் சம்டைம்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். கொஞ்சம் நேரத்தில் போராட்டமாக கூட இருந்தால் கூட நமக்காக செய்கிற ஜபத்தில் பெரிய போராட்டம், சலிப்பு கூட வந்துடுது. ஆனால் மற்றவங்களுக்காக செய்யும்போது அதில் ஒரு தனி சந்தோஷம் இருக்குது. 5ஆம் வசனம், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், he who began a good work in you. அவர் உங்களிலே நற்கிரியை தொடங்கினார். He who began a good work in you will continue until the day of Jesus Christ, right up to the time of his return. நற்கிரியை தொடங்கினவர், அந்த இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நற்கிரியை தொடங்கினார். அதுதான் நீங்களான்னு கவனிக்கணும். சந்தோஷத்தின் ரகசியம் என்ன? சிறைப்பிடிக்கப்பட முடியாத சந்தோஷத்தின் ரகசியம் என்ன? நம்மில் ஆண்டவர் நற்கிரியை தொடங்கி இருக்கிறார். நம்ம இப்போ மேலோட்டமாக தான் பார்க்கணும், ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கல. நம்மளே நற்கிரியை தொடங்கி இருக்கிறார். நீங்கள் ஒத்த வாக்கி அகராதி இருந்தால் ரெஃபரன்ஸ் பைபிளை வச்சு, நிறைய ரெஃபரன்ஸ் வசனத்தை வச்சு நீங்களே யூ கேன் பில்ட் அ லைஃப் மெசேஜ் ஃபார் யூ. நல்ல ஒரு பலமான ஆகாரத்தை நீங்கள் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிக்கலாம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். நம்மளை ஆண்டவர் தொடங்கி இருக்கிறது நற்கிரியை தான், துர்க்கிரியை இல்லை. அப்போது
துர்க்கிரியை தொடங்கி தான் வந்துச்சோ இடையில சொருகலாக வந்துச்சோ அதெல்லாம் ஒரு விஷயம் வந்துடுச்சு. அந்த துர்க்கிரியை பார்க்காம நம்ம என்ன தொடங்கியிருக்கிறா நற்கிரியும் பாருங்கள். ஏதாவது நமக்குள்ளே நற்கிரியே இல்லைன்னு நீங்கள் முழு புருஷங்க சோத்தில் மறைக்க முடியாது. God has began a good work in every one of us. நம்ம சுவிசேஷத்தை கேட்ட நாள் முதல் கேட்டதனுடைய விசேஷமே அதுதான். சந்தோஷத்தின் ரகசியமே குட் நியூஸ் ஃபேமிலியுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டாக்கே அதுதான். ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு நற்கிரியை இருக்குது. ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு நற்கிரியை தொடங்க. அது நீங்கள் தான் அந்த பியூட்டியை பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு நற்கிரி இருக்குது. நீங்கள் அதை அப்படியே லவுட் அண்ட் கிளியராக அப்படியே அதை உங்களோட மெயின் கேரக்டராக ஹைலைட் பண்ண மாதிரி உங்கள் லைஃபுடைய ஹைலைட்டாக எப்பயுமே இருக்கணும். உங்கள் லைஃபுடைய லைம் லைட்டாக அது இருக்கணும். நான் சொல்கிறது ரொம்ப உண்மை. எனக்குள்ளே ஆண்டவர் நற்கிரியை தொடங்கி இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து குறிப்பாக எனக்கு முன்னாடி இன்னும் தெரிஞ்சிருந்தா கூட ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தான் அதில் கலந்துருந்த அந்த கிரேனஸ், அந்த சாம்பல் பூத்த அந்த இருள் கலந்த ஊழல் கலந்த தீங்கு கலந்த பொய் பித்தலாட்டம் மாய்மான வேஷம் கலந்த சோம்பல் கலந்த சுயநலம் கலந்த விழுந்து போன மனுஷிக சுவாபம் கலந்த பாதி உண்மை பாதி பொய் கலந்த எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக அதெல்லாம் ட்ரெயின் ஆகி கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகி ப்யூரிஃபை ஆகி ஆண்டவர் இன்னுமே அதை விட இன்னும் பெட்டராக இன்னும் ஒரு பெட்டர் பொசிஷனில் இன்னும் ஹை எஃபெக்டிவிட்டியோட அந்த நற்கிரியை என் வாழ்வில் வெளிப்பட்டு வருகிறதை பார்க்குறேன். நற்கிரியை பற்றி அதை நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணவே வேண்டாம். நீங்கள் பிறந்ததுலேருந்தே ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி கூட உங்களுக்குள்ளே ஒரு நல்ல சுவாபம் இருந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். அதை எப்பயுமே நீங்கள் செய்ய விருப்பப்படுவீங்க. அது நல்லதாக இருக்கும். அது கெட்டதாக இருக்காது. அது நஷ்டப்படாதக்கூடியதாக இருக்காது. அது பாதுகாவலானதாக இருக்கும். அது உபயோகமானதாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் உபயோகமானதாக இருக்கும். உங்களுக்கும் சரி, உங்களை சார்ந்தவங்களுக்கும் சரி, அது பெரியவங்களுக்கும் சரி, சிறியவங்களுக்கும் சரி, பொதுவான விஷயத்திலும் சரி, பர்டிகுலரான விஷயத்திலும் சரி, ஆன்மீக பூமிக்குரிய அறிவுபூர்வமான அனுபவபூர்வமான வர்த்தக பொருளாதார சுகன நலனுக்கு அடுத்த எல்லா விஷயத்திலும் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த நன்மை நன்மையாகவே இருக்கும். புரியுதுங்களா? யூ வில் ஆல்வேஸ் பி கேட்டலிட்டிக் நேச்சர் கொண்டது தான் உண்மையான நற்கிரி. நற்கிரியக்குள்ளேயே நன்மை இருக்குது. நற்கிரியக்குள்ளேயே ஒரு சுகம் இருக்குது. அதுக்குள்ளேயே அது ஒரு நாற்று. இட்ஸ் அ சாப்லிங். அது எங்கே நட்டாலும் அது விளைச்சல் இருக்கும். எங்கே நட்டாலும் அதுக்கு ஒரு அறுவடை இருக்கும். அது ஒரு வளர்ச்சி இருக்கும். அது ஒரு மகிழ்ச்சியின் நாற்று. அது உயர்கொல திராட்சை செடி சின்ன அது மாதிரி நெல் நாற்று போல் நடும்போது நிறைய மகசூல் தரும். ஸோ நற்கிரியை தொடங்கினவர். அப்போ அதை கண்டுபிடிச்சிட்டே இருக்கும்போது நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்த பிற்பாடு அது இன்னுமே லவுட் அண்ட் கிளியராகவும் இன்னுமே அதில் இருக்கிற ஸ்ட்ரகிள் நீங்கி போயிடும். அது நற்கிரியை தொடங்கினவருங்கிறது இன்னொரு புரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் தட் ஆல்வேஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் ஒர்க்ஸ் லைக் த ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் யுவர் லைஃப். உங்கள் சுவாபமே அப்படி தான் இருக்கும். தலையில் ஒவ்வொரு தடையும் கொட்டி புத்தி சொல்கிற மாதிரி இருக்காது. காதை தெரிய புத்தி சொல்கிற மாதிரி இருக்காது. இந்தா பார்க்குறியா அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இருக்காது. அது எப்பயும் என்கேஜாக இருக்கும். இட் பி ஃபர்ஸ்ட் நேச்சர். அதாவது ஒரு பட்டனை தட்டினவுடனே அந்த கிராஸ் அந்த ஸ்விட்ச் பிளேடு அந்த ஸ்விட்ச் தட்டினவுடனே டப்புன்னு அந்த கத்தி வெளியே வர மாதிரி வில் பி ஸோ பிரிஸ்க் இனஃப், ஸோ ஃபாஸ்ட் இனஃப் டு என்கேஜ் இன் தட் குட் ஒர்க். ஆக்கப்பூர்வமான அந்த பணியில் என்ன பணியாக இருக்கும் அது உங்களுக்கே தான் தெரியும். அது காப்பி அடிக்க முடியாது. காப்பி அடிக்கிறதுனால ஒன்றும் கிடைக்காம அது ஹேண்டியாக இருக்காது. காப்பி அடித்தா கூட இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடித்தா கூட ஹேண்டியாக இருக்குது. நமக்குன்னு ஒரு நற்கிரியை தொடங்க. அது காப்பி அடிக்க தேவையில்லை. அது நமக்குள்ளே இருக்குது. அது ஒரிஜினல். அது மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் எடுக்கலாம் நமக்கே. ஆனால் அது ஃபேட் ஆகாது. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அவருடைய ராஜ்யத்துக்காக தான். preeminently all the good works that God started in us has an assigned purpose for the furtherance of the gospel and the extension of God's kingdom.
சுவிசேஷத்தில் பரம்புதலுக்காக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக தான் எல்லா நற்கிரியும் தேவன் நம்மளே தொடங்கி இருக்கிறார். அது எதுக்காகனா கடவுளுடைய சுயநலத்துக்காக அல்ல. அதை பற்றி கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு சின்ன ஒருத்தருடைய விவரணை டிஸ்கிரிப்ஷன் ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவர் ஏன் அதை செய்கிறாருன்னா, நமக்கு நித்தியத்தில் பலாபலம் கிடைக்க, கொஞ்சத்திலே நீ உண்மையாக இருந்தாய் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். நீ நீ என்னது 5 பட்டணத்துக்கு நீ 10 நீ கொஞ்சத்தில் நீ 10 பட்டணத்துக்கு நான் உன்னை அதிகாரி ஆக்குவேன்னு சொன்னார். 5 தாளன் கொடுத்தேன் 10 ஆக்கினா, அதனால் ஆண்டவர் 10 பட்டணத்துக்கு மேலே அதிகாரி ஆக்குவேன்னு சொன்னார். ஸோ அவருடைய பலாபலனுக்காக, ரிவார்டிங்காக தேவன் நம்மிலே நற்கிரியை தொடங்கி இருக்கிறார். நற்கிரியை ஏன் தொடங்கி இருக்கிறார்னா, நாம் தூங்கி இருந்தபோது, நாம் அசம்பந்தமாக இருந்தபோது, நாம் போட்டி போட்டுட்டு இருக்கும்போது, நீனா நானான்னு இருக்கும்போது, இப்படிலாம் பல விதமான அன்ஹெல்த்தினஸ் நம்மை சுற்றி நமக்குள்ளேயே நாமே வளர்த்துட்டு இருந்தபோது, கேர்லெஸ்ஸாக இருந்தபோது, எரிச்சலாக இருந்தபோது, இப்படி எல்லாம் தேவையில்லாத ஒவ்வாமையெல்லாம் நம்ம மேலே தலைவிரி தாழ்னும்போது, அது ஒரு இருள் நம்மை கவிய ஒரு சூழ்நிலை. அது ராக்காலம் போல ஒரு காரியம். அந்த நேரத்தில் சத்துரு களைகளை விதைத்திருப்பான். அந்த களையெல்லாம் பயிரை போட்டு நசுக்கிட்டு இருக்கோம் வளர முடியாமல். இப்போ தேவன் நம்மிலே நற்கிரியை தொடங்கின போது களைகள் இன்விடேஷன் இல்லாமல் திருட்டுத்தனமாக வளர்றது, அதான் அதோடைய நேச்சரே கூட. இது இல்லாமல் களைகளை விதைக்கிறான்னு வேற சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நல்ல பயிரை, நல்ல காரியங்களை, நல்ல விஷயங்களை நசிக்கிடாதபடிக்கு, அழிஞ்சிடாதபடிக்கு, மறைந்து விடாதபடிக்கு தேவன் நம் ஒவ்வொருக்குள்ளாக நற்கிரியை தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக நம்முடைய நற்கிரியை தொடங்கினது அதை நல்லா எப்படி ஒரு கண்ணாடியில் தெளிவாக அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்க்குறது போலன்னா மனசாட்சியில் தான் அதை நல்லா புரிஞ்சிக்க முடியும். every kind of good work that God started in us will always find itself to go along with a conscience which has been made holy, pure and God-fearing. நமக்குள்ள சுவாமி நற்கிரியை தொடங்கும் போது அந்த நற்கிரியை குறித்த விஷயத்தில் நம்முடைய மனசாட்சி ரொம்ப தெளிவாக இருக்கும். பாருங்கள், உறுதியாக இருக்கும். ஒரு காலத்தில் மிருதுவாக இருக்கும், ஆனால் அதில் பழக அது பயங்கர உறுதியாயிடும். நமக்குள்ளே துர்ப்புத்தியே கூட இருந்தால் கூட ரட்சிக்கப்படாத காலத்தில் அந்த நற்கிரியை குறித்த விஷயத்தில் நமக்கு தடுமாற்றம் இருக்காது. தயக்கம் இருக்கும், செய்யாமல் இருப்போம், ஓரவஞ்சனையாக இருப்போம், ஆனால் தடுமாற்றம் இருக்காது. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம் மனசாட்சியில் இருக்க சூழ்ந்த மாயத்தை தேவன் நீக்கின இருப்பார். தேவன் நமக்குள்ளே நற்கிரியை தொடங்கின ஒவ்வொரு காரியத்தோடு கூட மனசாட்சி போயிட்டே இருக்கும். இட் வில் ஆல்வேஸ் அட்டாச் இட் செல்ஃப். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மனசாட்சி அப்படி இல்லை, ஒரே மனசாட்சி தான். ஆனால் ஒவ்வொன்றை பற்றி கரெக்டான பிக்சர் கொடுக்கும், கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும், சரியான ஒரு டிசைன்மெண்ட் கொடுக்கும். அது ரொம்ப நீங்கள் கவனிக்கணும், ரொம்ப கவனிக்கணும். இப்படி நற்கிரியை தொடங்கினவர். இப்போ ஜீசஸ்கிட்ட ஒரு இளம் வாலிபன் வரான், நல்ல போதகரேன்னு சொல்லிட்டு வரான். ஏன்ப்பா என்ன போய் நல்ல போதகன்னு கூப்பிட்ற, கடவுள் ஒருவர் தவிர யாரும் நல்லவர் இல்லை அப்படின்னு அவர் சொல்லதை பார்க்கணும். அப்போ கர்த்தர் தான் நற்கிரியைகளுக்கு முழு சொந்தக்காரர். சாத்தாண்டது நற்கிரியை வரவே வாய்ப்பில்லை. நல்லது செய்கிறாங்கிறது சொல்லி நம்ம ஏமாற்றிட்டெல்லாம் பேசியிருந்தோம்ல, நல்லதே நமக்கு செய்யலாம். ஓநாய் அழுகிறது போல, ஆடு நனையுதேன்னு ஓநாய் அழுகுது. ஓநாய்க்கு கண்ணீர் இருக்குது, ஆனால் ஓநாயின் கண்ணீர் ஆடை பார்த்து கண்ணீர் விட்டா அதோடைய நேச்சுரல் ப்ரே, ஈஸி ப்ரே. அப்போது அதை நம்பவே கூடாது. அதனால் அதை ரொம்பவே தெளிவாக்கிக்கணும். அப்போ மனசாட்சி பரிசுத்தாவினால் நிறைந்து வசனத்தால் நிறைந்திருந்தால் தான் we will know the stark difference between
the kind of good work that God started in us and the secular kind of self-righteous activities, சன்மார்க்க வாழ்க்கை, அதெல்லாம் பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொன்று அதனுடைய நேச்சர், உங்களை நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், அதுதான் அதனுடைய ஆசிட் டெஸ்ட். நம்மளே தொடங்கப்பட்ட ஒவ்வொரு நற்கிரியையும் இயேசு கிறிஸ்துவ நாள் பரியந்தம் அதோடு ஒப்பிட்டு தான் தேவன் தொடங்குறார். அது வரைக்கும் நிலச்சிருக்கிறதா இருக்கும். கொஞ்ச நாள் தோண்டாமல் போகிற நீர் குமிழியை போல் இருக்காது. சீசனல் ஃபிட்ஸ் மாதிரி ஒரு சீசனுக்கு தலையை காட்டிட்டு அப்புறம் எங்கே போனால் அவனை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது. இட் வில் பி a constant, consistent, well grounded, well established sort of good work, good natured good work, and it will always survive till the day of Christ. Hallelujah, hallelujah. இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம்ங்கிறது பெரிய விஷயம், பெரிய சப்ஜெக்ட். கிறிஸ்துவின் நாள் கரண்ட் ஸ்டேட்டஸ்லேயும் இருக்குது. உலக முடிவு நாளும் கிறிஸ்துவின் நாள் தான். சபை எடுத்து கொள்ளப்படுகிற நாளும் கிறிஸ்துவின் நாள் தான். நம்மை தனித்தனியாக ஆண்டவர் தம்ம நியாயாசனத்தில் விசாரிக்க நாளும் கிறிஸ்துவின் நாள் தான். ஸோ இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இந்த நற்கிரியை சர்வைவ் ஆகும். இந்த நற்கிரியை தொடங்கினது கிறிஸ்துவ நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று. அது நாள் பரியந்தம் முடிய, அந்த நாள் பரியந்த கடைசி மூச்சு வரைக்கும் நாம் தேவனை துதிச்சு கொண்டிருப்போம். தேவனுடைய காரியத்தில் உண்மையாக இருப்போம். அவர் சொன்ன காரியத்தை செஞ்சு முடிச்சிருப்போம். என்னதான் நெருக்கடி வந்தாலும், என்னதான் ஹிண்ட்ரன்ஸ் வந்தாலும் எஸ்கேப் நோடி இருக்க மாட்டோம், கை கழுவி இருக்க மாட்டோம், ரிஃப்ரைனாக இருக்க மாட்டோம். உடனே நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம கேன்சல் பண்ணியிருக்க மாட்டோம். ஸ்ரீசத்துவத்தில் நான் கலந்துக்கிறேன், 70 பேர் ஆண்டவரை பின்பற்றினாங்க, அவருடைய நான் என் உடல் தான் மெய்யான போஜனம், என்னுடைய ரத்தம் தான் மெய்யான பானன்னு சொன்னோன்னா இது யாரால் ஒத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி எல்லாம் போயிட்டாங்க. அது மாதிரி இன்கன்வீனியன்ஸ் வந்தபோது போயிடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் உங்கள்கிட்ட தேவன் எதிர்பார்க்குறாரு. அதுக்காகத்தான் தேவன் உங்களுக்குள்ளே விசேஷமான கிரியைகளை செய்வார். நீங்கள் தான் இந்த பிலிப்பின் நிருபத்தை படிச்சுட்டே இருக்க நேச்சுரலும் சூப்பர் நேச்சுரலாக ரெண்டு விதத்திலும் தேவனுடைய கிரியை உங்கள் மேலே பலமாக கிரியை செய்ய வந்துகிட்டே இருக்கும். உங்களை வச்சா எல்லா நிலையிலும் தேவன் காரியங்களை செய்வார். தனியாக அதுக்கு தான் சர்ச் ஆக்டிவிட்டி, சர்ச் ப்ரெமிசஸ்குள்ளே தான் வரணுங்கிற தலையெழுத்து இல்லை. அதனால் இதை நீங்கள் ரொம்பவே திரும்பி இந்த தியானத்தின் மூலமாக நீங்கள் இன்னும் அதிகமாக தியானித்து பலமடையணும். இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நிலச்சிருக்கிற கிரியை தான் தேவன் நமக்குள்ளே ஆரம்பிச்சிருக்கிற நற்கிரியை. நாம் ஒரு ஆண்டருக்காக நற்கிரியை செய்ய வைராக்கியமாக கிளம்பியிருப்போம். நிர்வாகம் இல்லை, பணம் இல்லை, அது இல்லை, தருணம் இல்லை, வரவேற்பு இல்லை, மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்ட்டு நம்ம வை ஷுட் பி டாயில், ஏன் நம்ம மண்டை போட்டு உடச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வை ஷுட் ஐ கில் மை செல்ஃப் அப்படின்னு நம்ம ஒதுங்கிடுவோம். ஆனால் ஏசு கிறிஸ்து நம்மளே தொடங்கிய நற்கிரியாக இருந்தால் யார் நம்மளை வாழ்த்துறா, தூத்துறா, ஏற்றுக்கல, நிராகரிக்கிறா, அதெல்லாம் இருக்காது. செஞ்சுக்கிட்டே இருப்போம். தேவனை நாம மயப்படும்படியாக அந்த நற்கிரியை செஞ்சுட்டே இருப்போம். அந்த நற்கிரியை பிசாசை அழிச்சிக்கிட்டே இருக்கும். பிசாசின் கீழே அழிச்சிட்டே இருக்கும். சத்துரின் கீழே அழிச்சிட்டே இருக்கும். சதிகளை நிர்மூலம் பண்ணிக்கிட்டே இருக்கும். தேவன் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். கர்த்தருடைய நாமமும் வார்த்தையும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். அந்த நற்கிரியை நடத்துகிறவரே அவர் தான். கிறிஸ்து நமக்களை தொடங்கிய நற்கிரியை கிறிஸ்து தான் நம்ம நடத்துவார். அப்போ அவரோடு கூட இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட், அவரோடு கூட படர்ந்துருக்கிற அந்த அபைடிங் லைஃப் நல்லா போகிற விஷயம். நகமும் சதையுமாக இருக்கணும். We should become so one with Him. It comes through daily discipline, daily prayer, daily desire. ஆமாம் அதை நடத்தி வருவார். அந்த நற்கிரியை நடத்தி வருவார். அந்த நற்கிரியை குறித்து நம்ம டயர்ட் ஆகிறதுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் ஹியூமன் ஃப்ளஷில் தானே இருக்கோம். நம்மை சுற்றி அதுவும் இல்லாமல் இந்த இறுதி கால அடையாளத்தை பற்றி ஜீசஸ் சொல்லும்போது, அக்கிரமம் மிகுதியாவதுனாலே
அநேகருடைய அன்பு தணிந்து போகும் சொல்லியிருக்கு. பயங்கரமான ஒரு சவால் மிக்க ஒரு காலம், சவால் மிக்க ஒரு சூழல். அந்த இடத்துல நம்மள இயேசு கிறிஸ்து தொடங்கிய நற்கிரியை அவருடைய வழிநடத்தலோடு அன்பு தணிந்து போனாலும் நாம் அன்போடு நடந்து கொள்வோம். ஆமாம், ஒரு சில நேரத்தில் நாமும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கலாம். ஒரு சில நேரத்தில் நான் கோஆப்ரேட்டிவாக பிஹேவ் பண்ணலாம், டீம்லேருந்து விளைவிக்கலாம், நான் டிஸ்என்சாண்டடாக இருக்கலாம், அட்டாச்மெண்ட்டில் கொஞ்சம் தொய்வு ஏற்படலாம். ஸோ மெனி திங்ஸ். அப்படியே ஆக்டிவாக இருந்தால் நம்ம பாசிவ் ஆகிடலாம். களத்தில் இறங்கி விளையாண்டுட்டு இருந்த நம்ம, பணி செய்து கொண்டு இருந்த நம்ம திடீர்னு கேலரியில் போய் உட்காந்து ஸ்பெக்டேட்டராக மாறலாம். இட்ஸ் ஆல் பாசிபிள். அப்போது அதை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் இந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த நம்பிக்கை நம்பணும், அந்த நற்கிரியை நம்பணும். அந்த நற்கிரியாகவே செய்கிறதுல ஈடுபாடாக இருக்கணும். அந்த எண்ணத்தை எப்பயுமே எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கேட்கணும். எனக்கு ரொம்ப உதவியாக அமைஞ்சிட்டே இருக்கிற ஒரு வேதாசனம் நீதிமொழிகளில் 31ஆம் அதிகாரத்தில் 30ஆம் அதிகாரம் தான் நினைக்கிறேன். இல்லை, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோன்னா 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். 2 மனு விண்ணப்பம் பண்ணின்னு சொன்னோம்ல. 2 பெட்டிஷன்ஸ், 2 ரிக்வெஸ்ட், 2 ப்ரேயர் பாயிண்ட்ஸ் உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் மரிக்கும் பரியந்தம் அவைகளை எனக்கு மறுக்காமல் தார். நான் மரிக்கும் பரியந்தம். ஒன்று, அது ஈதர் ஒன் வில் ப்ரொசீட். நம்ம மரிக்கும் நாளும் இயேசு கிறிஸ்து நமக்கு நியமித்த அவருடைய நாளும் அதுதான், ஒன்று தான். The personal appointed day of Christ for us is the day we will breathe our last. Preferably, or prescribedly. இல்லைன்னா கர்த்தர் கடைசி காலம் துணிக்கும், பிரதான துணி சத்தம் கேட்கும். அப்போது கிறிஸ்துக்களே மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு இருந்திருப்பாங்க. நம்ம உயிரோடு இருந்தால் ஒரு நொடி பொழுதிலே, இமைப்பொழுதிலே நாம் வருவோம். அது நம்மளுக்கு கிறிஸ்துவின் நாளாக அமையும். ஓகே. இப்போ நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். ரொம்ப கவனமாக இருந்துகிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்போ இந்த மாயை நம்ம பிடிக்கும் தெரியாது, எப்போ இந்த பொய் வசனிப்பு மாயில் வந்துடும் தெரியாது. தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. ஐஸ்வர்யமே வேணாங்கிறதுல அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட, அங்கே யதார்த்தமாக சொல்லப்படுறதே எடுத்துக்கு நல்லது. ஐஸ்வர்யம் மிகுதின்னு நாம ஒன்று இடைச்சொல்களாக கொடுக்க வேண்டும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத பிடிக்கும். தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத பிடிக்கும். என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத பிடிக்கும். தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத பிடிக்கும். என் படியை எனக்கு அளந்து போஷித்தருளும் அப்படின்னு இங்கே ஆகூர் ஜெபிக்கிற ஜபத்தை நம்ம பார்க்கணும். பிரமாதமான ஒரு ஜபம். ஜீசஸ் பூமியிலே வார்த்தையான மாம்சமாய் உதித்து கர்த்தர் கற்பித்த ஜபம் என்கிற காரியத்தில் அன்றனுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று அவர் போதிப்பதற்கு முன்பாக பரிசுத்தாயின் துணையோடு பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள் பிரமாதமான. ஸோ அங்கே என்ன வாசிக்கிறோம்?
இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி, அந்த கான்ஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஒரு நாள் கூத்துக்கு மீசையை சரித்தது போல் இது இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை தொடங்கி இந்த நற்கிரியை எப்படிப்பட்ட ஒரு நற்கிரியை இருக்குன்னா, அன்பால் நிறைஞ்சிருக்கும். அன்பால் முழுசாக இன்வெர்டர் பேட்டரி மாதிரி இருக்கும். ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன், அந்த என்ன சொல்கிறது, வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் மாதிரி. இட் ஹாஸ் அ ஸ்டெபிலிட்டி. ஒன்றுக்கு கொஞ்சம் 13 வாசிக்கிறது போல் திடீர் ஒரு நாள் மனுஷ பாஷை, இன்னொரு நாள் தூதர் பாஷை, அப்புறம் அப்படிலாம் பண்ணிவிட்டு அன்பு இல்லாமல் போயிடாது. மனுஷ பாஷை பேசுகிற நாமும் தூதர் பாஷை பேசுகிற நாமும் இயேசு கிறிஸ்துவின் நற்கிரியை தொடங்கியிருந்தால் அதில் கான்ஸ்டண்ட்டாக என்கேஜாக இருந்தால் அந்நிய பாஷை நம்மளால் பேச முடியும். அந்நிய பாஷையில் எஃபெக்ட் இருக்கும், மனுஷர் பாஷையில் எஃபெக்ட் இருக்கும். we learn through our mistakes. we learn through our mistakesங்கிறதுல கண்டிப்பாக வாரண்டியோட கேரண்டியோட அந்த சிலபஸ் இருக்குது. என்ன சுத்திகரிக்கும் சிலபஸ், சுத்திகரிச்சிட்டே இருப்பார். ஏன்னா மனசாட்சி நம்ம கூட வருது பார்த்தீங்களா, அதனால் நம்ம நீட்டாக வந்துகிட்டே இருப்போம். தீர்க்கதர்சன வரத்தை உடையவனாக இருந்து ரகசியங்களையும் அறிவையும் எடுத்து சொன்னாலும் மலைகளை பெயர்க்கிறதுக்கு விசுவாசம் தான் அன்பு எனக்கு இராவிட்டால். இல்லை ஒரு நாள் கூத்துக்கு மீசை சிரைச்சிட்டு போகிற விஷயங்கள் அப்படி இல்லை. ஆண்ட நமக்குள்ளே தொடங்கின நற்கிரியை வரங்களுடைய வல்லமையை விட நிலையானது. வரங்கள் மட்டமானன்னு சொல்ல வரல, சொன்னதை விட்டு சிறையை பிடிச்சிக்கூடாது. வரங்களுக்கு இடம் இல்லை, தேவையில்லைன்னு சொல்லதான் வெட்டித்தனமான வீம்பு. We need the gifts of the Holy. It's a gift of the Holy Spirit. It is not man's gift, it's God's gift. And that is neededங்கிறதுனால தான் அது தரார். அதை போய் சம்பாதிக்க முடியாதுங்கிறதுனால தான் அது பரிசாக தரார். அதனால் அதை பற்றி சும்மாலாம் ஏத்தமாலாம் பேச வேண்டாம். அடக்கி வாசிக்க வேண்டியதான், நிதானமாக இருக்க வேண்டியதான். அவருடைய கிரியைகள் அன்பின் கிரியைகள். ஒருத்தருக்கு நல்ல தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு அவனிடத்துல அவன் செய்ய வேண்டிய ஒரு நற்கிரி என்ன, அதை செய்யாமல் போயிடக்கூடாது. அதுதான் கணக்குக்கு வரும். கோபமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துருப்பாரு, அது சொல்கிறதே பெரிய வெற்றி, அது ஒரு நற்கிரியை. ஆனாலுமே அதில் இன்னும் நான் வேறு ஒரு மெஷர் ஆஃப் குட் ஒர்க் வில் பி தேர். அது எப்படி நான் சொல்ல முடியாதுல்ல, அது வந்து இட்ஸ் கேஸ் ஸ்டடி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும். அதாவது கண்ணால் காண்கிற சோதனை நேசியாமல் காணாத தேவனை நோக்கி நான் நேசிக்கிறேன், உண்மை நேசிப்பேன், இதெல்லாம் தேவையில்லாத பாட்டு. ஆமாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியதுதான். நிறைய விஷயங்கள் இப்படி பார்க்க வேண்டியதுதான். கொலை உண்ண போகிறவர்களை நீ விடுவிக்க கூடுமானால் விடுவி. அது எனக்கு தெரியாமல் போனால் இதயத்தை ஆராய்கிறவருக்கு தெரியாதா? கண்ணை உண்டாக்கினவர் காணாரா? காதை உண்டாக்கினவர் கேளாரா? பெரிய ஒரு சவாலான வசனம் தான். அப்படியே நம்மளை உருக்குற ஒரு வசனம். நம்முடைய இமேஜ் அப்படியே ரொம்ப பில்டப் பண்ணுறாங்க, ரொம்ப பில்டப் கொடுக்குறாங்களான்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி ரொம்ப ஏற்றாமல் அப்படியே ஜோடிக்கிறாங்க. அதெல்லாம் அந்த ப்ளோ அப்லாம் வீணாக போயிடும். God will blast it, simply melt it down. ஆனால் அப்படி இல்லை, நம்மளால் ஒரு எக்ஸ்ட்ரீமாக அந்த மாதிரி போய் உதவி செய்ய முடியாட்டாலும் we should take the matter to somebody who is influential, who is powerful enough, who will be gracious enough to come forward to do some kind of help to such people who are in big fix. அதான் விஷயம், அதான் பாயிண்ட். அங்கே எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டாலும், சொத்தெல்லாம் எழுதி வச்சிட்டாலும் நற்கிரியை சொத்தை எழுதி வைக்கிறது விட யாக்கோபு ஒன்று சொல்கிறார் பாருங்க. Hallelujah. So boys and girls, God loves you and He is with you. He will continue to be with you and really He will help you. நீங்கள் தான் அவரோட ரிலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். ஓகே, the book of James
Epistle of James chapter 5 verses 19 and 20. சகோதரரே, அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஜென்ஸ் அண்ட் லேடிஸ், பிரதரன், உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். That's a powerful, massive help for eternity. Everlasting help. நித்தியம் வரைக்கும் அது பிரதிபலிக்கும். நித்தியம் வரைக்கும் அது பிரதிபலிக்கும். ஓ ஹல்லேலூயா. ஆமாம், இதை குறித்து நம்ம ரொம்ப அதனால தான் கிறிஸ்துவ சார்ந்திருக்கணும். கிறிஸ்துவினாலே ஆரம்பிக்கப்பட்ட நற்கிரியை அவருடைய நாள் பரிந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. இட்ஸ் a work of Christ. He will finish it. அப்போ அந்த குட் நியூஸ் ஃபேமிலியில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ குட் நியூஸ் ஃபேமிலியோட பெரிய வேலை என்ன? குட் நியூஸ் பயந்துகிட்டே இருக்கிறது. அதான் சுற்றி வளர்ச்சி இது சொல்கிறீங்களான்னு சொல்லலை, நேராக தான் சொல்லணும். நீங்கள் சாட்சி பகிர்ந்துகிட்டே இருக்கணும். சாட்சியோட வாழ்க்கை வாழணும். சுவிசேஷ ஊழியம் செய்யணும். ஆத்ம ஆதாயம் பண்ணணும். ரொம்ப ஃபார்மலாக ஒரு டீமாக போய் பண்ணணும் கூட ஆசை. 1-to-1 நெட் மூலமாக நீங்கள் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக பண்ணலாம். உங்களுடைய இமெயில் மூலமாக பண்ணலாம். வசனங்கள் அனுப்பலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம். உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க. அதை தான் ஃபஸ்ட்டாக ஞானத்தை கேட்டு செய்யணும். ஞானத்தை கேட்டு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பூசி முழுகக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் இழக்க நேரிடும். உடனே இழக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருக்காதீங்க. ஞானம் கேளுங்க. அப்படி கொஞ்ச நாள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம நேராக பார்க்க நேரம் வரும், அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுதான் கிறிஸ்துவ சார்ந்திருக்கணும். வேறு ஒன்றுமே அதில் ரகசியம் இல்லை. அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு சார்ந்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் வேண்டிய அனைத்து பாதுகாவலையும் தருவார். ஒருவேளை இது ஒரு உண்மை தான், அதை நம்ம மறைக்கவே முடியாதுல்ல. அந்த நட்புறவு உனக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு நட்புறவு உனக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு நண்பன் உனக்கு தேவையில்லை அப்படின்னு ஆண்டவர் அதை விடத்தான் சொல்லுவார். நற்செய்தி சொன்னதுனால இல்லை சுவிசேஷத்தை சொன்னதுனால, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனால சத்துருவானேனோ அப்படின்னு பவுலே சொல்கிறார். அதனால் அவங்கக்கிட்ட போய் திரும்பியும் இல்லை பரவாயில்ல சாரி நான் சொன்னதுக்காக அப்படின்னு சொல்லாதீங்க. அதுதான் பெரிய தப்பு. நீங்கள் நற்கிரியை செய்யும்போது அதில் சாரி கேட்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது பாருங்கள். அப்போ அதான் உண்மையான நற்கிரியை. நான் செஞ்சதில் ஏதாவது பற்றாக்குறை இருக்கணுமா திரும்பி செய்கிறேன், மீதி காரியங்களை திரும்பி செய்கிறேன். அதான் அந்த நான் நல்ல சமாளம் என்ன பண்ணான், அவன் பேசிக்காக செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்தான். காயம் கட்டினான், திராட்சை ரசம் வார்த்தான், அவனை ஆசுவாசப்படுத்தினான். அவன் கொலையுமாய் கிடந்து அவன் திரும்பி ஒரு ஷேப்பில் எழுந்து அந்த சேனத்தில் கழுத மேலே ஏற்றிட்டு, கோவில் கழுது மேலே ஏற்றிட்டு போகிற அளவுக்கு அவனை ஒரு ஷேப்பில் கொண்டு வந்தான். ஆனால் அவனால் நடக்க முடியல. அதனால் ஏற்றிட்டு கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்தான். அதுக்குரிய ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் சிகிச்சைக்கு வேண்டிய பணத்தை கட்டினான். திரும்பி சொன்னான், இன் கேஸ் எனிதிங் இஸ் கோயிங் டு பி ஸ்பெண்ட் மோர் ஆன் மை வே பேக் ஐ வில் பே இட். அதுதான் பாயிண்ட். சத்தியத்தை நம்ம சொல்லியிருக்கணும். நற்கிரியை அவங்க ஆத்ம ரட்சிப்புக்கு எதுவாக இருக்கும். அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பொருளாதார உதவி கூட இம்மீடியட்டாக அவன் ஆத்ம ரட்சிக்குன்னு சொல்ல முடியாது, சொல்லாமல் இருக்க முடியாது, தெரியாது. எவ்ரிதிங் வில் ஒர்க் அவுட் டுகெதர் ஃபார் குட். நீங்கள் கொடுக்குற அப்போ, நீங்கள் கொடுக்குற எல்லா விதமான உதவி ஒரு நாள் அவங்க உணர்வாங்க. ஏன் அவங்க அதை நமக்கு செஞ்சாங்க, அவங்க ஏன் நமக்கு செய்யணும், எப்படி அவங்களுக்கு செய்ய மனசு வந்துச்சு அவங்க யோசிப்பாங்க. அதையுமே அந்த கிரியை செய்கிற பரிசுதான் வேணும். ஒருவேளை இந்த கிரியை மாத்திரம் நீங்கள் செஞ்சுட்டு அமைதியாக இருக்கணும், தேவன் இன்னொரு பக்கத்தில் அடுத்த கட்டமான நற்கிரியை எல்லாம் லிங்க் பண்ணியிருப்பார். அதனால தான் இது ஒரு டீம் ஒர்க்னு சொன்னோம், குட் நியூஸ் ஃபேமிலி. அந்த காஸ்பல் ஒர்க்கில் மினிமம் டீம் ஒர்க் தான் நல்லது. 2x2 போகும்போது நான் ஒரு நற்கிரியை செஞ்சுருப்பேன், என்னுடைய டீம்மேட் ஒரு நற்கிரியை செஞ்சுருப்பார். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் கைண்ட் அண்ட் கேஷ், இன் டர்ம்ஸ் ஆஃப் counsel, in terms of spending time, giving a listening ear, எல்லாம் matters. It all works together. புரியுதா? அதை கிறிஸ்துவ நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நற்கிரை செய்வதில் நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஒரு
ஒரு ஸ்ட்ரெயிட் பாயிண்ட்டை சொல்கிறேன். இனி ஒரு உலகத்தில் நிறைய இன்கிராட்டிடியூட் தான் மிஞ்சிருக்கும். தேங்க்லெஸ்னஸ், நன்றி கேடு தான் அதிகமாக மிஞ்சிருக்கும். நன்றி கெட்டவர்களாக இருப்பாங்க, சுவாப அன்பில்லாதவர்களாக இருப்பாங்கலாம் கொடிய காலங்களை பற்றி 2 தீமோத்தி 3:1-5 வரைக்கும் வாசிக்கிறோம். அதனால் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து ஏமாந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சிலுவையில் போய் மறிக்க மட்டும் தன்னுடைய சீஷத்தில் சிநேகமாக இருந்தார், தன் தாயினத்தில் பாசமாக இருந்தார், பொறுப்புள்ளவராக இருந்தார். தான் நேசிக்கிற சீரனத்தில் இதோ தாய், இதோ மகன் சொல்லி ஒப்புவித்தார். முடிவு வரைக்கும் அவருடைய சிநேகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யூதாஸை கூட ஆண்டவர் வெறுக்கலை. ஆனால் யூதாஸுக்கு ஆண்டவரால் உதவி செய்ய முடியல. அந்த அளவுக்கு கர்த்தரை அவன் கட்டி போட்டுட்டான். அது ஒரு எக்ஸ்ட்ரீம் இஷ்யூ தான். ஸோ we need to be consistent, we need to be more courageous in continuing to do the good work. ஒருத்தர் நமக்கு கேடு செய்கிறதுனால அவங்களுக்கு நம்ம துரோகம் செய்ய முடியாது. ஒருத்தருக்கு கேடு செய்வாங்கன்னு தெரிஞ்சு நம்ம நன்மை செய்யாமல் போக முடியாது. கர்த்தருக்கு இன்னைய வரைக்கும் உலக மக்கள் பெருவாரியான மக்கள் மூலமாக அவருக்கு கேடு தான், அவருக்கு நிந்தை தான், அவமானம் தான். இன்னும் துக்கத்தோடு சொல்லப்போனால் அவருடைய ஜனங்களாலே அவருக்கு இன்னும் அதிகமான நிந்தை, அவமானம் தான், சிறுமை தான். இன்னும் கர்ப்ப வேதனைப்படுறாரு. நம்மளே அவர் உருவாவதற்கு அவர் கர்ப்ப வேதனைப்படுறாரு. எல்லாம் முடிந்ததுன்னு செஞ்சுட்டு முடியல போல இருக்குங்கிறத சொல்லிட்டாலும் இன்னும் இருக்கே அப்படி இந்த கோஷன்ட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த எச்சம் தொகை, வினை எச்சம், அது மேலே கணக்கில் விழுகிற அந்த தொகை, அப்படி விஷயங்கள் ஆண்டவர் வலது பார்சலில் வீட்டிலிருந்து செய்கிறாரு. பரிந்து பேசிகிட்டே இருக்கிறாரு. ஆபேலின் ரத்தத்தை பார்க்க நன்மையானங்களை பேசிகிட்டே இருக்கிறார். He is doing a relentless work of intercession, quite gladly, quite responsibly, quite involvedly, concernedly. ஆமாம், இந்த மாதிரி நீங்கள் ஒரு உயர்தர மாமனிதர்களாக, ஸ்பிரிச்சுவல் ஸ்டால்வார்ட்ஸ் ஆக மாற தேவன் விரும்புகிறார். கண்டிப்பாக நான் தேவையில்லாத ஏமாற்றமான ஏட்டு சுரக்காய்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலை. பி என்கேஜ்ட், ஈடுபாடாக இருங்க. எதையும் நீங்கள் இழக்கணும்னு அவசியம் இல்லை. ஐயோ என் இளம் பிராயம் சந்தோஷம் போயிடுமோ, என் வயசுக்குரிய சந்தோஷம் போயிடுமோ, இதெல்லாம் நீங்கள் அவசியம் தேவையில்லாமல் யோசிக்க வேண்டாம். நீங்கள் இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டிங்கன்னா அந்த சந்தோஷம் ஒன்றுமே பெருசாக இருக்காது. அந்த சந்தோஷம் வரும். ஆனால் அந்த சந்தோஷம் இந்த மாதிரி ரீதியில் நீங்கள் போனீங்கன்னா அந்த சந்தோஷத்தினுடைய மாயிலேருந்து நீங்கள் விடுதலை பண்ண, அந்த சந்தோஷம் வரும், அனுப்புவாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் உங்களை கவ்விடாது. ஆனால் இந்த சந்தோஷம் அவங்கள கவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமாக, ஏன்னா நம்ம பார்க்குறதே அதானே, சிறைப்பிடிக்க முடியாத, சிறைப்படுத்த முடியாத, சிறையில் இட முடியாத, காவலில் வைக்க முடியாத அன்இம்ப்ரெஷனபிள் ஜாய். ஸோ எந்த ஒரு வலையும் உங்களுக்கு விரிக்க முடியாது. அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஏமாத்துறதுமே தப்பு, ஏமாறுறது ரொம்ப தப்பு. ஏமாறுறது தான் பெரிய வேதனை. ஏமாறுறதுனால உண்டாகிற காயம் ரொம்ப கஷ்டமான காயம். காலங்கள் ஆகலாம், சமயங்கள் ஆகலாம் ஆறி போகிறதுக்கு. ஏமாத்துறவன் மாட்டிக்கலாம், ஆனால் புத்தி அவன் திரும்பி ஏமாத்தணும் புத்தி வரும். ஆனால் ஏமாற்றப்பட்டவன் ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் காஷியஸ். So we need not get into any kind of novel traps, trendy traps of these days. அதுக்கு தான் இது நமக்கு தேவை. ஏசு கிறிஸ்துவோடு நீங்கள் சார்ந்திருக்கணும். ஏசு கிறிஸ்துவோடு சார்ந்திருக்கிறதுங்கிறது திரும்பி வசனம் தான். வசனத்தின் மூலமாக தான் சார்ந்திருக்க முடியும். பரிசுத்தாயின் நிறைவால் தான் சார்ந்திருக்க முடியும். ஏசு கிறிஸ்து ரத்தத்தை உச்சரிப்பதால், அப்படி நாமத்தை பாடுவதால், நன்றியாக இருப்பதுனால, ஆக்டிவிட்டீஸில் ஈடுபாடாக இருக்கணும். நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நற்கிரியைகள் கிறிஸ்து தொடங்கின நற்கிரியைகள் வைசி வர்சா, இரு தரப்பிலும் நினைவை பசுமையாக வச்சுட்டே இருக்கும். The kind of good works Jesus will start in us will always keep us with fresh memories.
இட்ஸ் வெரி ட்ரூ. இதையுமே நான் ரொம்ப நிதர்சனமாக யதார்த்தமாக சொல்கிறேன். ஆண்டவர் நம்மளே ஆரம்பித்த நற்கிரியை செய்து முடித்து அந்த நற்கிரியை செய்திருப்போம். அது ஒரு ஒன் டைம் இவெண்ட்டாக கூட இருக்கலாம். அது ஆனாலும் அந்த அந்த பாணி, அந்த ஆட்டிடியூடு அது எல்லா விதமான பின்னே வரும் பணிகளிலும் நற்பணிகளிலும் அது ஊடுருவி போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். சில்வர் லைன் த்ரெட் மாதிரி இருந்தாலும் கூட அந்த ஒன் டைம் இவெண்ட் கூட பசுமையான நினைவில் இருக்கும். அதை பற்றி நம்ம சொல்லும்போது நம்ம மனுஷத்தில் கவனமாக இல்லைன்னா கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லிடுவோம். 5 அப்பத்து 50 அப்பன்னு சொல்லிடுவோம். ஆனால் சூரியன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மனசாட்சி நம்ம கூட வரும்னு. கண்டிப்பாக வரும். நீங்கள் அதை விரட்டவே முடியாது. ஆமாம், அது சொல்லும், என்னம்மா ஏற்றமா வரேன்னா நிறைய ரீல்ஸ் சுற்றியே ஏன் அது சொல்லணும் தேவை எனக்கு. அதனால் உடனே அவர் அஃபண்ட் ஆக மாட்டார். ஆனால் அது நல்லது இல்லைங்கிறது தெளிவாக சொல்லுவார். ஆனால் இதுவே தொழுவாடாக இருந்தால் ரொம்ப நிறைய செக்ஸ் வச்சுருவார், நிறைய செக் வைப்பார். அதனால் நம்ம உடனே ஒப்புரவாயிடுவோம். சில இடத்துல அது ப்ரெஸ்டீஜ்னால ஈகோனால பப்ளிக்காக கூட திரும்பி சொல்கிறதுக்கு யோசிப்போம். ஆனால் சில தைரியம் வரும். கர்த்தர் சொல்லுவார், தான் போன வாரம் ரொம்ப ஏட்டி போட்டியே சொல்லிட்டேன், சாரி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸ்லிப் ஆஃப் த டங்லாம் தப்பு தான். வேணும்னு தான் சொன்னேன், ஸ்லிப்லாம் ஆகலை. வி வாண்டட் டு ஃபால் இன் டு சச் அ ட்ராப். எனிவே அந்த விஷயத்துல நம்ம தொங்கிட்டு இருக்க வேணாம். ஆனால் நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம்ங்கிறத பாயிண்ட்டை தான் சொல்லணும். இட் ஆல்வேஸ் ஹேஸ் எவர் ஃப்ரெஷ் மெமரிஸ். நல்ல சரியான ரட்சிப்பை அனுபவித்து ரட்சிப்பில் நிலைத்திருப்போமானால் உண்மையான ரட்சிப்பின் அனுபவம், மனம் திரும்புதலின் அனுபவம். ரட்சகர் எனக்கு தேவை, என்னால் வாழ முடியாது, நானே வாழ முடியாது, சன்மார்க்க வாழ்க்கையிலேருந்து வெளியே கிறிஸ்துவை சார்ந்து தான் வாழ்ந்தான் முடியும் அப்படிங்கிற அந்த ட்ரூ ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரிப்பென்டன்ஸோட ஜாய் ஆஃப் சால்வேஷனோட வாழ்ந்த மெமரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, கவலை, லொட்டலோஸுக்கு, போட்டி பொறாமை, ஆதங்கம், ஏக்கம், இதெல்லாம் தேவையில்லாமல் சில நெகட்டிவ் இமோஷன்ஸுக்கு, நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு இடம் கொடுத்தா நம்மளோட மெமரி அடி வாங்கும். கமான். அதனால் நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அது என்ன ஸ்தோத்திரிக்கிறேன்னு, இட் ஆல்வேஸ் ஹாவ் அ ரீசன் டு கிவ் தேங்க்ஸ். நன்றி சொல்ல. ஸ்தோத்திரங்கிறது தேங்க்ஸ் கிவிங்னே இருக்குது. நன்றி கலந்த துதி, நன்றி கலந்த துதி, நன்றி சொல்வது, தேங்க்ஸ் கிவிங். நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நன்றி சொல்லிட்டு. அதுதான் பெருமூச்சில், அதுதான் ஒரு பெரிய உண்மை. நன்றி சொல்லிட்டே இருக்கேன். என்னை சாமி ரட்சிக்கலனா, இதெல்லாம் கூட இப்படிலாம் சொல்கிறதுக்கு என்ன யோகியம் இருந்துக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் கூட நினச்சி மறந்து அப்படியே மறைந்து போகத்தக்கதாக தேவன் என்னை மீட்டு நற்கிரியை நிலை செய்து வருகிறார். என்ன என்னுடைய வேலையாக இருக்கணும், உங்களுடைய வேலையாக இருக்கணும், அதை நினச்சிட்டே இருக்கணும். இந்த சோர்வுற நேரத்தில் நான் நினைக்கணும், சோர்வுற நேரம்லாம் நினைக்கணும். இன்றைக்கி ஐ திங்க் வாட்ஸ்அப்பில் எங்கேயாவது பார்த்தேன், இல்லை யூடியூப்பில் பார்த்தேன்னா, அதில் பேப்பரில் பார்த்தேன்னு தெரியல. ஒரு கண்ணாடி விரியன் ஏதோ ஒரு ஊரில் 53 குட்டி போட்டிருக்கான். மேபி இந்த ஃபிகர் நான் சொன்னேன், அது கூட தப்பா 35 53 சொல்லிட்டேன்னா 53 30 வாட் எவர் இட் இஸ், ஒரே இடத்துல அப்படி வதன்னு குட்டி போட்டிருக்கு. நான் எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா, நான் அந்தமான் தீவில் வேலை செய்யும்போது என் ஆண்டவர் அவ்வளோ காத்திருக்காரு. அவ்வளோ பயந்தாங்களே, கரப்பாம்பூச்சிக்கு, பள்ளிக்கெல்லாம் பயப்படுவேன், பூரானுக்கு பயப்படுவேன், சச்சா கவன். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பயமே கிடையாது. நேருக்கு நேராக பாம்பை தடியால் அடிக்கிறதுக்கு தைரியம் இருக்குது. தடியால் அடித்து அத்தனை பாம்பை கொண்டு இருக்கேன். நானாக கொண்டு இருக்கேன்னு சொல்லவே முடியாது. எனக்கு தெரியும், எனக்குள்ளே இருக்கிற பெரியவங்க 1 யோவான் 2 வசனம் தான் நான் எக்கச்சக்கமாக நிறைவேறியிருக்கு. கண்ணா பின்னா நிறைவேறி left and right every day, maybe every day, maybe every 4 days in a week, maybe 5 days in a week.
ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது சம்டைம்ஸ் வீக்கெண்ட் நாங்கள் போக முடியாமல் இருக்கோம். சண்டேஸ் நாங்கள் நிறைய ஹெக்டிக் ஒர்க் இருக்கும் ஊழியத்தில். அதனால் ஸோ அதர்வைஸ் we go to villages, we go far away like 24 kilometers, 32 kilometers by walk. You cannot ride on a cycle. Very hilly, ups and downs. அப்போது அன்பிரடிக்டபிள் அட்மாஸ்ஃபியர் தான், அன்பிரடிக்டபிள் என்ன சொல்கிறது சீசன்ஸ் தான். பளிச்சுன்னு மழை பெய்யும், கொட்டி தீத்துரும், பயங்கரமான உஷ்ணம் இருக்கும். பவரே அதான் அந்த ஜெட்டி ஏரியாங்கிறது அந்த துறைமுகம் ஏரியா, சின்ன சின்ன துறைமுகம் இருக்கும், ஐலண்ட்ஸ், அங்கே தான் பவர் இருக்கும். அது 1 to 2 kilometers வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம்லாம் இருக்காது. இருட்டு தான், எப்போயும் இருட்டில் தான். சாயந்தரம் 6 மணி 4 மணிலேருந்து லைட்டாக இருக்கும், 6 மணிலாம் கரெக்டாக இருட்டிடும். அதுலேருந்து அடுத்த நாள் காத்தால வரைக்கும் இருட்டில் தான் இருக்கணும். அந்தமான் விளக்குங்கிற அதில் தான் இருக்கும். ஸோ அந்த ட்ராக்லலாம் எல்லாமே சந்திக்க நேரிடும். நாட் ஒன்லி ஸ்னேக்ஸ், பயங்கரமான ஜந்துக்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். உடும்புகள், பயங்கரமான ஒரு சைஸான உடும்புலாம் இருக்கும். மலைப்பாம்பு, கீரி, பயங்கரமான அந்த அந்தமான் குரங்கு, டெரிஃபைங்காக இருக்கும். அப்படியே உறைஞ்சிடும் ரத்தமே, அந்த மாதிரி ஒரு ஃபியர் வந்துடும். ஃபியர் வந்து அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ மூமெண்ட், நேனோ செகண்ட் இப்போ இருக்கலாம் அந்த வார்த்தை, அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் அந்நிய பாஷை தான், தேவ கிருபை தான் சொல்லனே. டீச்சா பண்ணும்போது அதுங்களும் நின்று நம்மளை எங்களை பார்க்கும், நாங்களும் இல்லை பார்வை பார்த்துட்டு அப்புறம் எதுக்கு தேவை மறைச்சிட்ருக்குன்னு வேலையை பார்த்துட்டு நடந்துகிட்டே இருப்போம். அது போயிடும். கூட்டமாக கேங் ஆஃப் 30-50 monkeys, சாரி டாலாக இருக்கும். ஒவ்வொரு மங்கியும் மினிமம் 6 feet இருக்கும், 5 to 6 feet. வா, குட்டியே அவ்வளோ பெருசாக இருக்கும். கூட்டம்லாம் புல்லரிக்குது பேசும்போது. தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். many occasions for each of us to give thanks to God. அவர் நம்மளை நற்கிரியை தொடங்கினதுனால அது புரியுதுங்களா? why God protects us also, there is a reason. ஏன்னா நம்மளே ஒரு நற்கிரியை தொடங்கியிருக்காங்க, ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக, சுவிசேஷத்தின் பரம்புதலுக்காக, இயேசு கிறிஸ்து நாம மகிமைக்காக. அதனால நம்ம பேர் புகழ் வரத்துக்காக இல்லை, நம்ம பேரை பீத்துறதுக்காக இல்லை. கர்த்தரால் யாருக்கும் எதை செய்ய முடியும், அவர் தெரிந்து கொண்ட பாத்திரத்து மூலமாக குறிப்பிட்ட காரியங்களை செய்ய முடியுங்கிறதுக்காக தேவன் நம்மளை எழுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, thank you. Oh, we praise you, Jesus. நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என்னை தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் அடிக்கடி அந்த நினைவுகள் வந்தால் நம்ம எல்லா துக்கத்திலிருந்தும், சலிப்பிலிருந்தும், புகாரிலிருந்தும், அதிருப்தியிலிருந்தும், இன்னொருத்தரோட ஒப்பிட்டு போட்டி பராமரிலிருந்து விடுதலை பெறுவோம். நாம் நமக்குள்ளே உருவாக்கின நற்கிரியை இன்னுமே ரெக்கக்னைஸ் பண்ணி எபேசி 2:10 வாசித்து நம்ம ஜெபிச்சு முடிப்போம். புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ், ப்ரீவியஸ் எபிசோட், சாப்டர் 2 verse 10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். We are the workmanship of God, being recreated in Jesus Christ for good works. தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நான் வருஷக்கணக்காக இதை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் இந்த டெர்மினல் ஜெனரேஷனில் இருக்கீங்க. உங்கள் மூலமாக என்ஜிஓ ஆக்டிவிட்டிங்கிறது சும்மா ஒரு ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ சஜஷன். அதை தாண்டி இன்னுமே பவர்ஃபுல், இட்டர்னலாக, எவர்லாஸ்டிங்காக நிலச்சிக்கக்கூடிய நற்கிரியைகள் என்ஜிஓ பாணியில், ஆன்மீக ரீதியில், பூமிக்குரிய ரீதியில், பொருளாதார ரீதியில், ஒரு அறக்கட்டளை ரீதியிலே, பல ரீதியில் நீங்கள் நற்கிரிகளை பரிசுத்தாவினுடைய துணையோடு ஆணிடத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். நீங்கள் கிடைக்கிற தருணங்களெல்லாம் செஞ்சு பார்த்தா you will find that particular set group of good works or particular massive good work that God has proposed in your life. You will catch up with it. அப்போ வரும்போது நீங்கள் செய்ய முடியும். ஓகே, சாம் பண்ணுவோம். பாத்திரமாக்க இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக்க இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திபனை யூத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே.
இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. தகப்பனே, எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாத்திரமாக்க இம்மாத்திரம் கருணை வைத்து ரட்சித்து மீட்டு கொண்டு அபிஷேகித்து இருக்கிறீர். ஞானஸ்நானத்தமாய் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக குமாரன் குமாரத்திகளுமாக புத்திரும் புத்திரமாய் மாற்ற அவர்களை வழிநடத்தி வருகிறீர். அவர்களுக்கு அனாதி தீர்மானத்திலே நீ தந்த எல்லா பின்னணிகளிலே அவர்களாலே சிறக்க முடியும், சீர்மிகும் செம்மல்களாக மாற முடியும் என்பதை நினைத்து அவர்களுடைய எல்லா பின்னணியின் வலிமை, பின்னணியுடைய எளிமையிலே நீர் அவர்களுக்குள்ளாக தொடங்கியிருக்கிற நற்கிரியையும் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவீர் என்று நாங்கள் நம்பி இந்த நாளிலே இவர்கள் ஒவ்வொருவரையும் நினைக்கும் போது நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே இருளின் அதிகாரத்தை வெல்ல உதவி செய்யும். லூக்கா 10:19 பிரகாரமாக சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கவும் சத்துரின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அவர்களுக்கு அதிகாரம் கொடும். அவைகள் ஒன்று அவர்களை சேதப்படுத்தாதிருப்பதாக. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 வாசிக்கிறது போல, ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்தீர். அவரோடு தேவன் இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குனாய் சுற்றி திரிந்தார் என்கிற ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளை தொடர்வதாக. ஒவ்வொரு விசேஷமாக எடுத்து பாவியும் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இரட்சகராம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜெபங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்கள் மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்நியனும் ஐக்கியங்களோடும் பிள்ளைகளோடும் உங்கள் மூலமாய் ஆண்டவர் அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசு வரை மட்டுமாக இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ.